அன்பிற்கினியவர் இனிய வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வானொலியில் ஒரு கல்லூரி பேராசிரியை கண்ணதாசனை கிளின்னு கிழிக்கிறாங்க. அதுவும் அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு. அதாவது இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை தான் கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய பாடல்களில் கையாண்டிருக்கிறாரு, இன்னும் சொல்லப்போனால் காப்பி அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசுகிறாங்க. இது ஒளிபரப்பாகுது வானொலியில். அவருக்கு அடுக்கடுக்காக ஃபோன் பண்ணி எல்லாரும் பாராட்டுறாங்க. நாங்கள்லாம் கண்ணதாசன் சொந்தமாக எழுதிட்டுருக்கிறாருன்னு நினச்சோம், நீங்கள் எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆமாம் அவர் காப்பி அடிச்சிருக்கிறாரு அப்படி இப்படின்னு கண்ணதாசனையே இழுத்து பேசுகிறீங்களா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பாராட்டு ஃபோன் கால்கள் அந்த அம்மாவுக்கு. ரொம்ப உச்சி குழுந்து போகுது. மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. இது யாருடைய பாராட்டோ அப்படின்னு பரவசத்தோடு அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறாங்க அந்த பேராசிரியர். மறுமுனையில் ஒலித்த குரல், நான் கண்ணதாசன் பேசுகிறேன். அந்த பொண்ணுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. சொல்லுங்கள் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வானொலியில் உங்களுடைய உரையை கேட்டேன். மிக அருமையாக பேசியிருந்தீர்கள். ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பண்டைய இலக்கியங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்டிருக்கும் பல நல்ல விஷயங்கள் உங்களை போன்ற பேராசிரியர்கள் பண்டிதர்கள் அவங்களோடு நின்று போயிடுது. ஆனால் திரைப்பட பாடல்கள் என்பது நாட்டின் கடைக்கோடியில் குக்கிராமத்தில் பள்ளிக்கூடமே போகாத மாடு மேய்க்கும் சிறுவன் வரை சென்றடையக்கூடிய வலிமை பெற்றது. அதனால் இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பல நல்ல விஷயங்கள் அவங்களையும் போய் சேரணும்னு அதை எளிமைப்படுத்தி தர்றேன். உதாரணத்துக்கு, திருமணங்களில் ஓதப்படும் சமஸ்கிருத வேத மந்திரங்களில் கணவன் மனைவிக்கிடையே மன ஒற்றுமையை எடுத்துக்காட்ட, நான் மனமாக இருந்து நினைப்பேன், நீ வாக்காக இருந்து பேசு அப்படின்னு ஒரு வரி வரும். அது நம்மளாம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஆனால் அதையவே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு எழுதினப்போ எல்லாத்துக்கும் சென்றடைஞ்சிடுச்சு. இது தவறுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாருங்களாம். மறுமுனையில் அந்த அம்மா எதுவுமே பேசலையா, மன்னித்து கொள்ளுங்கள் சார்ன்ட்டு ஃபோனை வச்சுட்டாங்களாம். இது கண்ணதாசன் பேச்சில் இருந்த இந்த உண்மை நிஜம்தானுங்களே. திரையுலகத்தோட உச்சத்தில் இருந்த போது கூட அந்த பொண்ணுக்கு அவரே ஃபோன் செஞ்சு தன்னுடைய தரப்பு நிலைமையை விளக்கி சொன்னார் பாருங்கள். இந்த பண்பு ஆகச்சிறந்த பண்பு இல்லைங்களா? நிஜம்தானுங்களே. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அந்த பேராசிரிய பெண் இந்த கருத்தை சொல்லி முடிச்சிருந்தாங்க. அதாவது, அவர் என்கிட்ட பேசுனதுக்கப்புறமா அவரை பற்றின என்னுடைய மதிப்பு இன்னும் பல மடங்கு உயர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாலுமே அவர் எழுதின வரிகளுக்கு சரியான சொந்தக்காரர் கண்ணதாசன் மட்டும்தாங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன். விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.